இவ்வளவு வருஷமா கள்ள ஓட்டு போட்டே பழக்கப்பட்டுள்ள டிஎம்கே அழிஞ்சு போயிடும். செத்து போனவங்க ஓட்டு, நான் ஊர்ல எல்லாம் ஏன் ஓட்டு இதெல்லாம் நீங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ அதெல்லாம் நீங்க போட முடியாதுல்ல. இப்போ யாருக்கு லாபம்? மக்களுக்கு தானே சார் லாபம். ஆக்சுவலி இப்படிதான் இருக்கணும். ஆனா இது இருக்க விடக்கூடாது. இது இருந்து இது மாதிரி வந்துச்சு சொன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, தில்முல் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த காரணத்தினால தான் வந்து டிஎம்கே எதிர்க்குது. டிஎம்கே வந்த பிறகு தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக போச்சு கள்ள ஓட்டு போடுறது. 35 வருஷம் 40 வருஷம் எப்படி சார் ஆள முடியும் சொல்லுங்க பார்க்கட்டும். என்ன பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக, அதாவது நீங்கள் வந்து காங்கிரஸ்காரர் அப்படின்னு சொன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளில போக முடியாது, உங்களுடைய ஓட்டு அங்கே விழுந்துடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தான் மோசடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே அழுகி போயிடும். இது டிஎம்கேக்கு எதிரானது அல்ல, மக்களுக்கு ஆதரவானது. நீங்கள் பார்க்கணும், அது தில்முல் பண்ணி வெற்றி பெறும் கட்சிகளுக்கு எதிரானது. நம்ம முதல்வர் ஒரே புலம்புறாரு. என்ன புலம்புறாரு? இந்த படிவத்தை வரைவதற்கே மிகவும் கடினமாக இருக்கிறது, பொதுமக்களுக்கு சிக்கலாக இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், ராமசாமி நாயக்கர் தான் நம்மளுக்கு வந்து ஆனாவன் தான் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு, கல்வி அறிவு கற்றுக் கொடுத்தாரு அப்படின்றீங்க. 60 வருஷமா டிஎம்கே ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, திராவிட கட்சிகளோட ஆட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தமிழனுக்கு இந்த படிவத்தை கூடவாயா ஒழுங்காக எழுத தெரியாது? அவர் சொல்றாரு முதல்ல ஒரு உறுப்பினர்கள்னு போட்டிருக்கு, எந்த உறுப்பினர் போடணும்னு தெரியல. நான் என்ன கேட்குறேன், உங்க அப்பா பேர் தெரியுமில்ல, உங்க அம்மா பேர் தெரியுமில்ல, உங்க மனைவி பேர் தெரியுமில்ல? கருணாநிதி மாதிரி இருந்தா மனைவி பெயர் அப்படின்னா அவருக்கு எழுதுறது கஷ்டம். தனிப்படை அப்படிங்கிறது வந்து காவல்துறையினுடைய ஒரு இதுவாக தான் இருக்கணும். ஆனால் தனிப்படை தனியாக இயங்கும் ஒரு படையாக மாறிவிடக்கூடாது. ஆனால் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் அவருடைய கையில் இருக்கிற போலீஸ் துறை அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால தான் பாமரனுக்கு வந்து இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, கூலிப்படை அதிகமாகிட்டு இருக்குது, தமிழ்நாட்டில் அருவாள் வெட்டு விழுந்துக்கிட்டு இருக்குது. கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி 3 பேர் ஏன் அருவாளை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க? இது யாருடைய கண்ட்ரோல்? போலீஸ் அதை தான் தடுக்கணும். போலீஸ் வந்து குற்றம் தடுப்பது முதல்ல, அதுக்கப்புறமா குற்றம் நடந்த இடத்துல குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுப்பது 2வது தான். ஆனால் இவங்க 2வது தான் பண்ணுறாங்க, முதல்ல விட்டுடுறாங்க. ஏய் செய்யுங்கடா அப்படின்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, குற்றம் செய்பவர்களுடன் டிஎம்கேக்கு கனெக்ஷன் இருக்கு. குற்றவாளிகளில் பெரும்பாலானோர் நீங்கள் டிஎம்கேனோட கனெக்ஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த சிஸ்டம் நீங்கள் வந்து கெடுத்து குட்டிச்சவறு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு காரணமே உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். அந்த உள்நோக்கம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நேர்மையாக ஒரு டிஜிபியை நியமிச்சிருப்பீங்க. எதுக்கு தேவையில்லாத கான்ட்ரவர்சி அப்படின்னு நான் கேட்குறேன். அதை கூடவும் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். சார், இப்போது இந்த எஸ்ஐஆர் விவகாரமே திமுகவை அழிப்பதற்கு தான் அப்படிங்கிற மாதிரி சிஎம் வந்து இன்னைக்கு காலையில் அவங்க கட்சிக்காரவங்க எம்எல்ஏ வீட்டு ஃபங்க்ஷனில் பேசியிருக்காங்க. எப்படி வந்து இடி ஐடி இதெல்லாம் ஏஜென்சியாக பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் இயங்கிட்டு இருந்ததோ அந்த மாதிரி இப்போ புது ஆயுதத்தை எஸ்ஐஆரை கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. திமுகவை அழிப்பதற்கா எப்படி சார்? ஆமாம், திமுகவை அழிப்பதற்கு தான். காரணம் வந்து இடி ஐடி சிபிஐ இதெல்லாமே வந்து இடி சிபிஐ புலனாய்வு, ஐடி வந்து வருமான வரித்துறை, இதெல்லாம் வந்து மத்திய அரசு தவறாக பயன்படுத்துகிறது. அது டிஎம்கேக்கு எதிராகவே பயன்படுத்துகிறது, எதிர்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்துகிறது. அந்த வரிசையில் இப்போ தேர்தல் ஆணையத்தையும் சேர்த்துட்ருக்காங்க. அவ்வளோதான். இதில் வந்து எவ்வளோ உண்மை இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். டிஎம்கே அழிக்கத்தான் அப்படின்னு நான் சொல்கிறது காரணம் என்ன தெரியுமா? இது பண்ணினா என்ன ஆகும், டிஎம்கே கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும். ஏன்னா இவ்வளவு நாள் நீங்கள் போலி வாக்குகள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, போட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, செத்து போனவங்க வாக்குகளெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க, புலம்பெயர்ந்தவர்களுடைய வாக்குகளெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அதெல்லாம் நின்று போயிடும். இப்போது நேச்சுரலி டிஎம்கே வந்து மேலே வர முடியாது. இப்போ பீகாரில் பாருங்கள், கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் பீகாரில் பாருங்கள், ஒன் சைடு ஆகிடுச்சு. நாளைக்கு செகண்ட் ஃபேஸு 122 தொகுதிகளுக்கு, அதுவும் அதே மாதிரி ஒன் சைடு ஆடிக்க போகுது. மகாராஷ்டிரா மாதிரி ஆக போகுது. அதே தான் தமிழ்நாட்டிலையும் நடக்கும். இவ்வளோ வருஷமாக கள்ள ஓட்டு போட்டே பழக்கப்பட்டுள்ள டிஎம்கே அழிஞ்சு போயிடும். எஸ்ஐஆர் வந்துச்சுன்னா அழிஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எஸ்ஐஆர் வந்து ஏன் வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி சக்திகளை
கட்டுப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கு. அதுக்கு தான் மம்தா பானர்ஜி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? வங்கதேசத்துலேருந்து வந்த 1.5 கோடி 2 கோடி மக்கள் இன்றைக்கி வங்கதேசம் பக்கமாக திரும்பி போயிட்டாங்க. காரணம் படிவம். அந்த படிவத்தை நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய குடியுரிமை காகிதமெல்லாம் எடுமா. காகிதம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா முதல்ல வெளில போயிடும் அப்படிமா. அவங்களாவே வெளியில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்காளத்தில் சாரி சாரியாக மீண்டும் வங்கதேசத்திற்கு திரும்பி செல்கிறார்கள் வெளிநாட்டவர்கள். இது நல்லதா கெட்டதா? அதே தான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. தமிழ்நாட்டில் செத்துப்போனவங்க ஓட்டு, நான் ஊரில் எல்லாம் ஏன் ஓட்டு, இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ அதெல்லாம் நீங்கள் போட முடியாதுல்ல. இப்போ யாருக்கு லாபம்? மக்களுக்கு தானே சார் லாபம், டிஎம்கேக்கு நஷ்டம். ஆக்சுவலி இப்படி தான் இருக்கணும். ஆனால் இதை இருக்க விடக்கூடாது. இது மாதிரி வந்துச்சு சொன்னோன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, தில்முல் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த காரணத்தினால தான் வந்து டிஎம்கே எதிர்க்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இதையே விஜயும் எதிர்க்கிறாருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. விஜய் உண்மையில் சொல்லப்போனால் இதை ஆதரிக்கணும். ஏன்னா இது வந்து எந்த ஒரு சமூகத்துக்கும் எதிரானது அல்ல, சிறுபான்மையினருக்கு எதிரானது அல்ல. சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் காணாமல் போயிடும். எப்படி காணாமல் போகும்? உங்களுடைய வாக்கு நீங்கள் 2024லையும் 2016லையும் 2021லையும் வாக்கு போட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக இப்போது உயிரோடு இருந்தால் இப்போது நீங்கள் வாக்கு போட முடியும். அது எங்கேயும் போக போகிறது இல்லை. ஆனால் வங்கதேசத்துலேருந்து வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வாக்குரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? புரியவே இல்லை. அப்போது ஸ்டாலின் சொன்னது இப்போ அழிக்க ரெடியான ஒரு ஆயுதம் தான். அவரே சொல்றாரு டிஎம்கேக்கு எதிரான ஆயுதம்னு நீங்க பார்க்கக்கூடாது. அவர் சொல்றாரு எஸ்ஐஆர் திமுகவை அழிப்பதற்கு உண்டான ஆயுதம் அப்படின்ட்டு. திமுகவை மட்டுமல்ல, திமுக மாதிரி பல கட்சிகள் இதில் அடிபட்டு போயிடும். ஏன்னா அவங்க எல்லாருமே, காங்கிரஸே நான் சொல்றேன் சார், காங்கிரஸ் கட்சியை வந்து எவ்வளோ இடத்துல போலி வாக்குகள் போட்டுட்டு வெற்றி பெற்றுட்டு வராங்க சார். 1955லேருந்து 52லேருந்து நீங்கள் பாருங்கள், முதல் எலெக்ஷன்லேருந்து நீங்கள் பாருங்கள், தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தது. அப்போவே கள்ள ஓட்டு போடுற சமாச்சாரம் தான் உண்டு. டிஎம்கே வந்த பிறகு தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக போச்சு கள்ள ஓட்டு போடுறது. பூத் கேப்சரிங் பண்ணிவிடுவாங்க. மம்தா பானர்ஜிக்கு முன்னால் இவங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு, ஜோதி பாசு பீரியடில், புத்ததேவ் பட்டாச்சாரியா பீரியடில் 35 வருஷம் 40 வருஷம் எப்படி சார் ஆள முடியும் சொல்லுங்கள் பார்க்கட்டும். என்ன பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக, அதாவது நீங்கள் வந்து காங்கிரஸ்காரர் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளில போக முடியாது, உங்களுடைய ஓட்டு அங்கே விழுந்துடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தான் மோசடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே அழுகி போயிடும். இது டிஎம்கேக்கு எதிரானது அல்ல, மக்களுக்கு ஆதரவானது. நீங்கள் பார்க்கணும், அது தில்முல் பண்ணி வெற்றி பெறும் கட்சிகளுக்கு எதிரானது, அவங்களால மோசடி பண்ண முடியாது. அதனால தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நாடு அளவில் செய்யப்பட வேண்டியது, வருஷம் செய்யப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரமாக நம்ம பார்க்குறோம். ப்ராபப்ளி அடுத்த வருஷத்துலேருந்து இதை வந்து ரெகுலராகவே பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரணும். ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், சப்போஸ் இங்கே ஒரு பீகாரி ஒர்க்கர் இருக்கிறான், அவன் வந்து இங்கே வந்து வாக்களிச்சு விட்டான். இப்போ பீகாரில் இருக்கிறான், அவன் வாக்களிக்கிறான். ஒரு 2 வருஷம் கழித்து இங்கே வரான், அடுத்த வருஷமே இங்கே வரான்னு வச்சுக்கோங்க. இங்கே அவனுக்கு வந்து வாக்குரிமை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 ஐடி வச்சுருப்பான், அங்கேயும் போடுவான். 6 மாதத்துக்கு அப்புறம் இங்கே தேர்தல் தான் இங்கேயும் போடுவான். இன்றைக்கி காலையில் கூட யாரோ பிஜேபி ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ யாரோ தெரியல, அவங்க வந்து 2 தேர்தலையும் போட்டிருக்கிறாங்க, பீகார்லேயும் போட்டிருக்கிறாங்க, டெல்லியிலையும் போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு காங்கிரஸ் பேச்சாளர், செய்தி தொடர்பாளர் வந்து போட்டிருக்கிறாங்க பாருங்கள். ஐ திங்க் இட் இஸ் சுப்ரியா ஸ்ரீநேட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு, இதை நீக்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர். அதை புரிஞ்சிக்காமல் நம்ம முதல்வர் நேற்றுக்கு ஒரே புலம்புறாரு. என்ன புலம்புறாரு? இந்த படிவத்தை வரைவதற்கே மிகவும் கடினமாக இருக்கிறது, பொதுமக்களுக்கு சிக்கலாக இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், கிறிஸ்தவர்கள் தான் உங்களுக்கு வந்து ஏபிசிடி கற்றுக் கொடுத்தாங்க, ஆனாவனா கற்றுக் கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ராமசாமி நாயக்கர் தான் நம்மளுக்கு வந்து ஆனாவன் தான் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு, கல்வி அறிவு கற்றுக் கொடுத்தாரு அப்படின்றீங்க. 60 வருஷமாக டிஎம்கே ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, திராவிட கட்சிகளோட ஆட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தமிழனுக்கு இந்த படிவத்தை கூடவாயா ஒழுங்காக எழுத தெரியாது? அவர் சொல்கிறாரு முதல்ல ஒரு உறுப்பினர்கள்னு போட்டிருக்கு, எந்த உறுப்பினர் போடணும்னு தெரியல. நான் என்ன கேட்குறேன், உங்கள் அப்பா பேர் தெரியுமில்ல, உங்கள் அம்மா பேர் தெரியுமில்ல, உங்கள் மனைவி பேர் தெரியுமில்ல? கருணாநிதி மாதிரி இருந்தால் மனைவி பெயர் அப்படின்னா அவருக்கு எழுதுறது கஷ்டம். யாருக்கு ஒன்றுக்கு மேலே மனைவி இருக்கோ அவங்களுக்கு அதை எழுதுறது கஷ்டம். மனைவி 1, மனைவி 2, மனைவி 3ன்னு எழுதினானா அது அவங்க வந்து எடுத்துக்குவாங்களாங்கிறது தெரியாது சாமி எனக்கு. இப்போ
இப்போது கருணாநிதி உயிரோடு இருந்தால் தயாளு அம்மாள், அப்புறம் 2-3 பேரெல்லாம் இருக்குதுல்ல, ராஜாத்தி அம்மாள், இந்த மாதிரி 3 பேர் எழுதினார் அப்படின்னா எந்த பேரை எடுத்துக்குவாங்க? அவங்க முதல்ல போட்டிருக்கிற பேரை தான் எடுத்துக்குவாங்க. உனக்கு எப்படிறா 2வது மனைவி 3வது மனைவி அப்படின்னு அதை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது. சரி, இன்னொன்று என்ன சொல்கிறாரு? மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டுவிடும். எப்படி சாமி பறிக்கப்பட்டுவிடும்? நான் என்ன கேட்குறேன், இப்போ தானே படிவத்தை கொடுத்துருக்கீங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 25% பீப்புளுக்கு ஆல்ரெடி படிவம் கையில் போயிடுச்சு. அவங்க வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க, அதை அனலைஸ் பண்ணுவாங்க, டேட்டா போடுவாங்க, அதாவது கம்ப்யூட்டரைஸ் பண்ணுவாங்க, ஆன்லைன் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா டிசம்பர் 7ஆம் தேதி தான் ஃபஸ்ட்டு பட்டியல் வெளியாக போகிறது. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சாமி, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த பட்டியலில் உங்கள் பேர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போங்க. அதுக்கு முன்னால் ஏன் புலம்புறீங்க? ஓகே, இன்னொரு விஷயம் வந்து இந்த புது டிஜிபி நியமிக்கிறதுல பல சிக்கல்கள் இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. இது சிக்கலே கிடையாது. ஒரு உங்களுக்கு நம்மளுக்கு தான் சிக்கலாக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் சிக்கலே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வெங்கட்ராமன் தான், லைஃப் லாங் இனிமேல் வெங்கட்ராமன் தான். அதாவது 2026 மே மாதம் இந்த ஆட்சி வீட்டுக்கு போகும்ல, அது வரைக்கும் வெங்கட்ராமன் தான் இருப்பார். நீங்கள் கூட பாருங்கள். ஏன்னங்க நான் என்ன கேட்குறேன், 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாலேயே அந்த லிஸ்ட்டை நீங்கள் வந்து இதுக்கு அனுப்பணும், கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும், ஹோம் மினிஸ்டருக்கு அனுப்பணும். இவங்க நான் அனுப்பலை, யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும், இவங்க அனுப்பலை. ஏன் அனுப்புறதுல என்ன சிக்கல் இருக்குது? கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏன் சங்கர் ஜிவால் இருக்கும்போதே அவங்க அதை பண்ணியிருக்கணும், அதங்க பண்ணலை. ஏன் உங்களுடைய இதில் யாருமே தகுதி வாய்ந்தவர்கள் இல்லையா? ஒன்று. 2வது என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் இருந்துட்டு அவசரமாக ஒருத்தரை நீங்கள் வந்து டெம்பரரி டிஜிபியாக, தற்காலிக டிஜிபியாக நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறமும் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்குறாங்க, நீங்கள் லிஸ்ட் அனுப்புங்க, இவங்க லிஸ்ட் அனுப்புகிறாங்க, அந்த லிஸ்ட் எல்லாமே இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்ட்டு வருது. அப்போது ஒரு லிஸ்ட்டு, அதாவது எலிஜிபிள் பீப்புள் இவங்க தான் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டை அனுப்புறது கூடவா உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை? அப்போ நீங்கள் என்ன மாதிரியான நிர்வாகம் நடத்துகிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஒரு போலீஸ் தலைமையே நீங்கள் ஒழுங்காக நியமிக்க முடியல அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி வருது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. சங்கர் ஜிவால் என்ன சொன்னார்? தனிப்படை அப்படிங்கிறது ஒன்று தனியாக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். நம்மளுக்கெல்லாம் தெரியாது. இப்போ கோயம்புத்தூரில் அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்கள பிடிக்கிறதுக்கு 7 தனிப்படை போட்டாங்க. போடுங்க, பரவாயில்ல. அந்த மேட்ரு முடிஞ்சோடனே அந்த தனிப்படையை கலைச்சிடணும். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தனிப்படையை வச்சுக்கிட்டு ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் மிரட்டுறது, பணம் பண்ணுறது, சந்தா வசூலிக்கிறது, பிரபலங்களுக்கெல்லாம் தனி பாதுகாப்பு கொடுக்கறது, உளவு சொல்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க. தனிப்படை அப்படிங்கிறது வந்து காவல்துறையினுடைய ஒரு இதுவாக தான் இருக்கணும். ஆனால் தனிப்படை தனியாக இயங்கும் ஒரு படையாக மாறிவிடக்கூடாது. ஆனால் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் அவருடைய கையில் இருக்கிற போலீஸ் துறை அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால தான் பாமரனுக்கு வந்து இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, கூலிப்படை அதிகமாகிட்டு இருக்குது, தமிழ்நாட்டில் அறுவாள் வெட்டு விழுந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்கலையா? இங்கே சென்னையில் குளத்தூரில் மு.க. ஸ்டாலினுடைய தொகுதியிலேயே நீங்கள் பார்க்கலையா? யாரோ ஒரு ரவுடி ஜெயிலேருந்து வெளில வர்றான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு 10 பேரை கூட்டிக்கிட்டு அறுவாள் வெட்டு போகிற வரவெல்லாம். நல்ல வேலை நீங்கள் போகல, நான் போகல, இல்லைன்னா நம்மளுக்கு அறுவாள் வெட்டு விழுந்திருக்கும். தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி ஆன ஒரு கண்டிஷன். கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி 3 பேர் ஏன் அறுவாளை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க? இது யாருடைய கண்ட்ரோல்? போலீஸ் அதை தான் தடுக்கணும். போலீஸ் வந்து குற்றம் தடுப்பது முதல்ல, அதுக்கப்புறமா குற்றம் நடந்த இடத்துல குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுப்பது 2வது தான். ஆனால் இவங்க 2வது தான் பண்ணுறாங்க, முதல்ல விட்டுடுறாங்க. ஏய் செய்யுங்கடா அப்படின்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, குற்றம் செய்பவர்களுடன் டிஎம்கேக்கு கனெக்ஷன் இருக்கும். குற்றவாளிகளில் பெரும்பாலானோர் இன்னைக்கு டிஎம்கேனோட கனெக்ஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், தெய்வ செயல் அரக்கோணம், நம்ம தம்பி ஞானசேகரன், நம்ம மிகப்பெரிய அம்பானி மாதிரி அடானி மாதிரி ஒரு பெரிய தொழிலதிபர் ஜாஃபர் சாதிக், அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஆஸ்கார் விருது பெற்ற திரைப்பட இயக்குனர் அமீர், எல்லாருமே டிஎம்கேவோட கனெக்ஷன், கிரைம் பார்ட்னர்ஸ் எல்லாமே. ஆமாம், எல்லாம் அவங்கள தான். அந்த மாதிரி இருக்கும்போது டிஎம்கே ஆட்சியில் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் சட்டத்திற்கு மேலே எந்த விதமான பயமும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மனுஷனை டிஜிபியாக போட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த சிஸ்டம் நீங்கள் வந்து
கெடுத்து குட்டிச்சவறு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு காரணமே உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். அந்த உள்நோக்கம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நேர்மையாக ஒரு டிஜிபியை நியமிச்சிருப்பீங்க. எதுக்கு தேவையில்லாத கான்ட்ரவர்சி அப்படின்னு நான் கேட்குறேன். அதை கூடவும் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு நான் கேட்குறேன். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.